Hi guys, welcome back to Shazi Lifestyle. So today பார்த்தீங்கன்னு சொன்னா after long time கலம்புல ஒரு டே அவுட்டிங் vlog தான். ஸோ நாங்கள் சாட்டர்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் 3க்கு மாதிரி க்ரோ ஐஸ்லேண்ட் பீச் பார்க்குக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம்னு சொல்லணும். ஸோ என்னோடய சிஸ்டர் அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செம்மையாக அந்த இடத்துல ஃபன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சைடு பீச்சை பார்த்து அதை ரசிக்கலும், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்ட்ரன் பார்க் இருக்குது, இன்னொரு சைட் வந்து பச்சை பசேல்டு இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஒரு இடம்னு சொல்லணும். ஸோ செம்ம பிளேஸ், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்மையான பிளேஸ். ஸோ நாங்கள் பார்க்குக்கு போவ இல்லை. ஸோ நாங்கள் இந்த இடத்துல உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு அந்த கடல் காற்றுல செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய கதை பேசிக்கொண்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ அந்த சன் செட்டை பார்க்குறது ஒரு சுகம்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணினோம். ஸோ அந்த இடத்துல ஒரு 6:37 வரைக்குமே நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் 7 நாங்கள் பீச்சில் இருந்து டிரெக்டாக போன இடம் தான் சத்துட்டு உயர்ன பார்க். ஸோ இது வந்து பர்ஸ்னலி என்னோடய ஃபேவரட் பிளேஸ்னு சொல்லணும். ஸோ செம்ம பிளேஸ். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் ப்ளே பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பார்க்கில் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு எல்லா கேம்ஸும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலி பார்த்திங்கன்னு சொன்னால் பெரியவங்களோட டிக்கெட்ஸ் வந்து 100 rupees, சின்னவங்களுக்கு வந்து 50 rupees. ஸோ இந்த ரீசனபிளான ப்ரைஸில் வந்து எல்லா கேம்ஸையும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிலும். ஸோ நானும் ஹசாவும் செம்மையாக என்ஜாய் பண்ண தான் சொல்லணும். எல்லா கேம்ஸையும் விளையாடணும். பட் இந்த கேம் மட்டும் கொஞ்சம் பயந்துட்டேன், கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பயந்துட்டேன் இந்த கேமில். ஆஃப்டர் மற்ற கேம் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணினோம்னு தான் சொல்லணும். நானும் ஹசாவும் செம்ம என்ஜாய் பண்ணினோம். ஹசா பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது ரூல்ஸ் போட்டு தான் போனார், எல்லா கேம்லேயும் நான் ப்ளே பண்ணணும்னு சொல்லி. அது மாதிரி எல்லா கேம்லேயுமே அவர் ப்ளே பண்ணிட்டு தான் வந்தார். ஸோ நாங்கள் ஃபெமிலியாக வந்து இந்த ட்ரெயின் ரைட் போய்த்துட்டிருக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெயின் ரைடும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் எல்லாம் செம்ம ஃபன் பண்ணிவிட்டு கத்திட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் ரைடு நாங்கள் போனோம். ஃபுல் பார்க்கையும் சுற்றி வந்தோம்னு தான் சொல்லணும். பார்க்கில் அழகாக ஃபுல்லாக ரசிச்சுட்டு இந்த ட்ரெயின் ரைட் போயிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் பேபிஸ் எடுத்துகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும் இந்த சத்துட்டுயான பார்க். பிகாஸ் எங்களுக்கு இந்த ரீசனபிளான ப்ரைஸில் வந்து இந்த டிக்கெட்ஸ் தீக்கிறதுனால பேபிஸை வந்து எல்லாத்துலேயுமே அவங்கள வந்து ப்ளே பண்ண வைக்கலும். ஸோ அவங்களோட ஹாப்பியாக வந்து எங்களுக்கு கண்கூடாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஹசா குட்டியும் சேர்ந்து இந்த டே ஃபுல் ஃபன் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. So thanks for watching.